தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் தற்போது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மூலமாக ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி விருதுநகரை சேர்ந்த அதிமுக முன்னாள் பிரமுகர் விஜய் நல்லதம்பி என்பவர் சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். ஆனால் உறுதியளித்தபடி இந்த வேலை வாங்கி கொடுக்கவில்லை. எனவே ரவீந்திரன் இவருக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, விஜய் நல்லதம்பி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கும் பதிவு செய்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் இந்த வழக்கு உள்ளதால் இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரவீந்திரன் ஒரு மனு தாக்கல் செய்தார். ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்பதால் அவருடைய அரசியல் செல்வாக்கு காரணமாக வழக்கில் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெய்சன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு தொடர்பாக செப்டம்பர் 27ஆம் தேதிக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.